الحمد لله نحمده ونستعين به ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهد الله فهو المهتد ومن يضلل فلن تجد له وليا مرشدا. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن نبينا محمدا عبده ورسوله، وصلوات الله وسلامه على سيدنا ونبينا محمد وعلى آله وأصحابه وأهل بيته ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فأوصيكم عباد الله بتقوى الله جل وعلا، فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم: ومكروا مكرا ومكرنا مكرا وهم لا يشعرون فانظر كيف كان عاقبة مكرهم أنا دمرناهم وقومهم أجمعين. صدق الله العظيم. இந்த உலகை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும். சலாத்தும் சலாமும் இந்த உலகத்திற்கு ரஹ்மத்தாக இறுதியாக அனுப்பப்பட்ட நமது தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், கியாமத்துடைய நாள் வரைக்கும் இந்த உலகத்தில் அல்லாஹ்வை ஏற்று வாழக்கூடிய அனைத்து முஃமின்கள் மீதும் உண்டாகட்டும். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் வாழும் போது எல்லா நிலைகளிலும் அல்லாஹ் ஒருவனை மாத்திரம் பயந்து தக்வா செய்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கின்றேன். கண்ணியமான அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா மனித இனத்தில் முதலாவதாக ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் படைத்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்ததற்கு பின்னால் அவர்களுடைய மனைவி ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் படைத்தான். ஒரு குடும்பம் ஆண் பெண் என்று ஒரு குடும்பம் உருவாக்கப்பட்டது. அந்த குடும்பம் உருவாக்கப்பட்டது, படைக்கப்பட்டது சுவர்க்கத்தில். அவர்கள் சுவர்க்கத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். மனித இனத்துடைய ஆரம்பமும் மனித இனத்துடைய முடிவும் சுவர்க்கமாக இருக்க வேண்டும். சுவர்க்கத்தில் மனிதனுடைய வாழ்க்கை ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. முதல் மனிதர் பிறந்தது, படைக்கப்பட்டது, வாழ்ந்தது சுவர்க்கத்தில். அவர்களுக்கு அல்லாஹ் ஹவ்வா என்ற பெண்ணை படைத்து கணவன் மனைவியாக அல்லாஹ் வாழ வைத்தது சுவர்க்கத்தில். கண்ணியமானவர்களே, சுவர்க்கத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த மனித இனம் இந்த உலகத்துக்கு வருவதற்கு, இந்த உலக வாழ்க்கையின் பக்கம் அவர்கள் துரத்தப்படுவதற்கு, விரட்டப்படுவதற்கு, சுவர்க்கத்திலிருந்து துரத்தி அடிக்கப்படுவதற்கு காரணம் என்னவென்பதை அல் குர்ஆன் பேசிக் கொண்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, சுவர்க்கத்தில் வாழ்ந்தவர்கள் உலகத்துக்கு அனுப்பப்படுவதற்கு, விரட்டப்படுவதற்கு காரணமாக அமைந்தது ஷைத்தானுடைய சூழ்ச்சி. சொர்க்கத்தில் வாழ்ந்தவர்களை எப்படியாவது உலகத்துக்கு அனுப்ப வேண்டும். அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவர்களுடைய மனைவிக்கும் சுவர்க்கத்தில் இருக்கின்ற படைக்கப்பட்டிருந்த வஸ்துக்களை, உணவுகளை, பழங்களை அல்லாஹு தஆலா ஹலாலாக ஆக்கி வைத்திருந்தார். ஹலாலாக ஆக்கி ஒரு மரத்தை மாத்திரம், ஆதம் நீங்களும் உங்களுடைய மனைவி ஹவ்வாவும் 2 பேர்களும் அந்த மரத்தை நெருங்கக்கூடாது, அந்த மரத்துக்கு பக்கத்திலும் நீங்கள் போகக்கூடாது என்று எல்லாவற்றையும் ஹலாலாக்கிய அல்லாஹ் ஒரு விடயத்தை மாத்திரம், ஒரு மரத்தை மாத்திரம்,
ஒரு கனியை மாத்திரம் அல்லாஹ் அவர்களுக்கு சுவர்க்கத்தில் ஹராமாக தடையாக ஆக்கிவிட்டான். கண்ணியமானவர்களே, இந்த சந்தர்ப்பத்தை ஷைத்தான் பயன்படுத்தி மனித இனம் சுவர்க்கத்தில் வாழக்கூடாது, சுவர்க்கத்தை விட்டும் வெளியேற்றப்பட வேண்டும் என்ற நோக்கத்தில் அவன் ஒரு திட்டத்தை தீட்டுகின்றான், ஒரு சூழ்ச்சி செய்ய ஆரம்பிக்குகின்றான். அந்த சூழ்ச்சியை குர்ஆன் பேசியிருக்கிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே வந்து சொன்னான், அல் அதுல்லுக அலா ஷஜரத்தில் ஹுல்தி வ முல்கின் லா யப்லா. ஆதம், உங்களுக்கு ஒரு மரத்தை நான் காட்டித் தருகிறேன். சொர்க்கத்தில் ஒரு மரம் இருக்கிறது. இந்த மரத்துடைய கனியை நீங்கள் சாப்பிட்டால் உங்களுக்கு மரணம் ஏற்பட மாட்டாது. மரணம் என்ற ஒன்று உங்களுக்கு இருக்க மாட்டாது. நிரந்தரமாக வாழலாம். இந்த சொர்க்கத்திலே உங்களுக்கு வாழலாம். நோய் இல்லாத வாழ்க்கை, கவலை இல்லாத வாழ்க்கை, கடன் இல்லாத வாழ்க்கை, துன்பம் இல்லாத வாழ்க்கை, நிம்மதியான வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும். நிரந்தரமான வாழ்க்கை கிடைக்கும். மரணம் என்பது உங்களுக்கு கிடையாது. இந்த மரத்துடைய கனியை நீங்கள் சாப்பிட வேண்டும். கண்ணியமான அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா தடுத்த அந்த மரத்தை ஷைத்தான் சூழ்ச்சி செய்து திட்டம் தீட்டி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நலவு நாடுவதை போல, ஒரு நலவை சொல்வதை போல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இந்த கருத்தை அவன் முன்வைத்த போது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய மனைவியும் அந்த கனியை சாப்பிட்டார்கள். ஃபஅகலா மின்ஹா, சாப்பிட்டு விட்டார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் என்ன செய்தான்? அல்லாஹ் சாப்பிடக்கூடாது என்று தடுத்ததை கணவனும் மனைவியும் சுவர்க்கத்தில் நிரந்தரமாக வாழ வேண்டும் என்ற நோக்கத்திலே, நல்ல நோக்கத்திலே, ஷைத்தானுடைய அந்த திட்டத்தில், சதியில் அவர்கள் மாட்டிக்கொண்டார்கள், சூழ்ச்சிகளை மாட்டிக்கொண்டார்கள், சாப்பிட்டு விட்டார்கள். நிரந்தரமாக வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டவர்களை அல்லாஹ் அதே சுவர்க்கத்தில் நிர்வாணிகளாக ஆக்கிவிட்டான். நிர்வாணிகளாக எந்த கனியை சாப்பிட்டா கண்ணியமான வாழ்க்கை கிடைக்கும், நிரந்தரமான வாழ்க்கை கிடைக்கும் என்று ஷைத்தான் சொன்னானோ சாப்பிட்டு விடுகிறார்கள். அல்லாஹ்வுடைய கட்டளையை, அல்லாஹ் தடுத்ததை மறந்து விட்டார்கள். ஷைத்தானுடைய சூழ்ச்சியிலே மாட்டிக்கொண்டார்கள். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை அல்லாஹ் என்ன தண்டனையை கொடுத்தான்? அவர்கள் அணிந்திருந்த ஆடைகளை அல்லாஹ் கலட்டி விட்டான். அல்லாஹ் அவர்களை நிர்வாணிகளாக ஆக்கிவிட்டான். அப்போது மரத்துடைய இலைகளையும் கொலைகளையும் எடுத்து தங்களுடைய மறைவிடங்களை மறைத்துக் கொண்டார்கள் என்று குர்ஆன் பேசுகிறது. கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை, ஒரு சூழ்ச்சியின் மூலமாக, ஷைத்தானுடைய ஒரு சூழ்ச்சி, ஷைத்தானுடைய ஒரு திட்டத்தின் மூலமாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய மனைவியும் நிர்வாணிகளாக சுவர்க்கத்திலே மாற்றப்பட்டார்கள். அந்த சுவர்க்கத்தில் இருந்து உலகத்துக்கு விரட்டி அடிக்கப்பட்டார்கள். கணவன் ஒரு திசையில், மனைவி ஒரு திசையில். எதை சொல்ல வருகிறோம் என்றால், சூழ்ச்சி சூழ்ச்சி செய்துதான் சுவர்க்கத்தில் வாழ்ந்த மனித இனம் உலகத்துக்கு விரட்டப்பட்டிருக்கிறது. அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இன்னல் மக்ர வல் ஹிதாஅ ஃபின்னார். இந்த சூழ்ச்சி செய்யக்கூடிய தன்மை, மற்றவங்களுக்கு, பிறருக்கு இந்த சூழ்ச்சி செய்யக்கூடியவர்கள், மோசடி செய்யக்கூடியவர்கள், நலவை சொல்வதை போன்று சொல்லி இன்னும் ஒருவரை நஷ்டத்தில் விழித்தாட்டுவது, நலவை நாடுவதை போன்று நடித்து இன்னும் ஒருவரை நொஸ்டாக்குவது, நலவு நாடுவதை போன்று ஒரு கருத்தை சொல்லி சமூகத்தை, மற்றவர்களை ஏமாற்றுவது, சூழ்ச்சி. சூழ்ச்சி சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சூழ்ச்சி செய்யக்கூடியவர்கள் சுவர்க்கம் செல்ல மாட்டார்கள். அல்லதீன யம்குரூன ஸய்யிஆத், குர்ஆன் பேசுது. சூழ்ச்சியை பற்றி, சூழ்ச்சிக்காரர்களை பற்றி குர்ஆன் பேசிக் கொண்டிருக்கிறது. உலகத்துக்கு அனுப்பப்பட்ட ஒவ்வொரு நபிமார்களும் அவர்கள் வாழ்ந்த காலப்பகுதியில் அவர்களுக்கு எதிரானவர்கள், காபிர்கள், துரோகிகள், முனாஃபிகீன்கள் அந்த நபிமார்களுக்கும் ரசூல்மார்களுக்கும் சூழ்ச்சி செய்திருக்கிறார்கள். குர்ஆன் பேசுகிறது. وَقَدْ مَكَرَ الَّذِينَ مِنْ قَبْلِهِمْ
அல்லாஹ் நபி அவங்களை பார்த்து சொன்ன, நபியே, இந்த காபிர்கள் மக்காவை விட்டு உங்களை துரத்தணும், உங்களை கொலை செய்யணும், உங்களை விரட்டணும் என்று இவங்க சூழ்ச்சி செய்யறாங்க. இந்த சூழ்ச்சி இன்றைக்கு நேற்று ஆரம்பித்ததல்ல. சுவர்க்கத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வாழும் போது சூழ்ச்சி செய்யப்பட்டு உலகத்துக்கு அனுப்பப்பட்டதை போன்று உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த எல்லா நபிமார்களுக்கும் எதிராக அந்த காலத்தில் வாழ்ந்தவர்கள் சூழ்ச்சி செய்திருக்கிறார்கள். முதலாவது ரசூல், முதலாவது நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் சூழ்ச்சி செய்யப்பட்டது சுவர்க்கத்தில். முதலாவது ரசூல் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி குர்ஆன் பேசுகின்ற போது தனி ஒரு சூறாவில் அல்லாஹ் அவர்களுடைய வரலாற்றை பேசுகின்றான், அவர்களுடைய தாவா பணியை பேசுகின்றான், அவருடைய தியாகத்தை பேசுகின்றான். அந்த நேரத்தில் என்ன சொன்னான்? அந்த காலத்திலே வாழ்ந்த மக்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்தார்கள். அல்லதீன யம்குரூன ஸய்யிஆத் லஹும் அதாபுன் ஷதீத். அல்லாஹ் சொல்றான், யார் உலகத்தில மற்றவங்களுக்கு துரோகம் செய்வார்களோ, மற்றவர்களுக்கு சூழ்ச்சி செய்வார்களோ, லஹும் அதாபுன் அலீம், மறுமையில அவர்களுக்கு கடினமான தண்டனைகளை நாங்கள் வைத்திருக்கிறோம். ஒரு நண்பன் இன்னொரு நண்பனுக்கு சூழ்ச்சி செஞ்சாலும், அல்லது ஒரு குடும்பம் இன்னொரு குடும்பத்துக்கு சூழ்ச்சி செஞ்சாலும் சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லா தம்குர், நீங்க யாருக்கும் சூழ்ச்சி செய்ய வேண்டாம். வலா துஇன் மாக்கிரா, சூழ்ச்சி செய்யக்கூடியவங்க, சதி செய்யக்கூடியவங்களுக்கு உதவி செய்யவும் வேணாம். யாருக்கும் நீங்க சூழ்ச்சி செய்யவும் வேணாம், சதி செய்யவும் வேணாம். சூழ்ச்சி செய்யக்கூடியவங்க, சதி செய்யக்கூடியவங்களுக்கு உதவி செய்யவும் வேணாம். ஏன் குர்ஆன் சொல்லுது, வலா யஹீகுல் மக்ரு ஸய்யிஉ இல்லா பிஅஹ்லிஹி, யாரு மத்தவனுக்கு குழி வெட்டுவானோ அவனே அந்த குழியில விழுவான். குர்ஆன் சொல்லுது, வலா யஹீகுல் மக்ரு ஸய்யிஉ இல்லா பிஅஹ்லிஹி, யாரு மத்தவனை திட்டமிட்டு விழித்தாட்ட விரும்புவானோ அவன் விழுந்துடுவான். யாரு மற்றவனுக்கு சதி செய்வானோ அந்த சதியில அவன் மாட்டிக்கொள்வான். கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு மிக முக்கியமான ஒரு சஹாபி, குர்ஆன்ல பேசப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சஹாபி. இவரு தௌராத் வேதத்தை அந்த காலத்துல நல்லா படிச்ச ஒரு ஆள். கஅப் இப்னு மாலிக், கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு தடவை சய்யிதுல் முஃபஸ்ஸிரீன், குர்ஆனுக்கு விளக்கம் சொல்லக்கூடியவர்களுக்கெல்லாம் தலைவர் என்று, மிக சிறந்த குர்ஆனுக்கு விளக்கம் சொல்லக்கூடியவர் என்று வரலாற்றில் பேர் சொல்லப்பட்ட அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை சந்திக்க வராங்க. வந்து சொல்றாங்க, அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் அவர்களே, தௌராத்துல ஒரு வார்த்தை வருது, தௌராத் வேதத்துல ஒரு வார்த்தை வருது, ஒரு விஷயம் வருது, மன் ஹஃபர ஹுஃப்ரத்தன் லிஅஹீ வகஅ ஃபீஹா, யாரு மற்றவர்களுக்கு சூழ்ச்சி செய்வாரோ, சதி செய்வாரோ, மற்றவர்களுக்கு குழி வெட்டுவாரோ, வகஅ ஃபீஹா, அந்த குழியில அவர்தான் விழுவாரு. அவர் தோன்ற குழி அவரு விழுறதுக்கு அவரைத்தான் அல்லாஹ் விழுத்தாட்டுவான். இது தௌராத்துல வருது. அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொன்னாங்க, தௌராத்துல வார இதே விஷயத்தை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். தௌராத்துல வார வார்த்தை வேற, ஆனா அதே அர்த்தத்தை அல்லாஹ் குர்ஆன்லயும் பேசியிருக்கிறான். அதான் வலா யஹீகுல் மக்ரு ஸய்யிஉ இல்லா பிஅஹ்லி, யார் உலகத்துல மற்றவங்களுக்கு சதி செய்வார்களோ, சூழ்ச்சி செய்வார்களோ, அந்த சதியில, அந்த சூழ்ச்சியில அவங்க தான் மாட்டிக்கொள்வாங்க. சதிக்காரர்கள், சூழ்ச்சி செய்யக்கூடியவர்கள் உலகத்தில் அழிந்திருக்கிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ரெண்டு இடத்துல அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், وَأَرَادُوا بِهِ كَيْدًا فَجَعَلْنَاهُمُ الْأَسْفَلِينَ. இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், وَأَرَادُوا بِهِ كَيْدًا فَجَعَلْنَاهُمُ الْأَخْسَرِينَ. இப்ராஹீமை அழிக்கணும் என்றதுக்காக நெருப்பை மூட்டினாங்க, நெருப்புல தூக்கி போட்டாங்க. இப்ராஹீமை அழிச்சிடணும். பல
மாத கணக்காக அவங்க பிளான் பண்ணி திட்டமிட்டு சூழ்ச்சி செஞ்சாங்க. இப்ராஹீம அழிக்கணும், இப்ராஹீம கொல்லணும். குர்ஆன் பேசுது. இப்ராஹிமுக்கு எதிராக அந்த காலத்தில் வாழ்ந்தவர்கள் சதி செய்தார்கள். அராது பிஹி கைதா, சூழ்ச்சி செய்தார்கள். அல்லாஹ் சொன்னான், யாரு சதி செஞ்சாங்களோ சூழ்ச்சி செஞ்சாங்களோ அவங்களை நாங்க நஷ்டவாளிகளாக ஆக்கிட்டோம், அவங்களை நாங்க கீழ்த்தரமானவர்களாக கேவலமானவர்களாக மாற்றிவிட்டோம். குர்ஆன் சொல்லுது, யாரு மற்றவனுக்கு துரோகம் செய்ய நினைப்பானோ, சூழ்ச்சி செய்ய நினைப்பானோ, சதி செய்ய நினைப்பானோ அந்த சதியில அவன்தான் மாட்டிக்கொள்வான். எந்த இடத்துல அல்லாஹ் சொல்றான், இப்ராஹிமுக்கு எதிராக சதி செஞ்சாங்க, அந்த சதியை நாங்க மாத்தினோம். யாரு சதி செஞ்சாங்களோ அவங்களே அந்த சதியின் மூலமாக அழிஞ்சு நாசமாகிட்டாங்க, கேவலப்பட்டாங்க, அஸ்பலீன் இழிவுபடுத்தப்பட்டாங்க என்று அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எதிராக சதி செய்தவர்களை அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகின்றான். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே குர்ஆன் சொல்லுது, வலா யஹீகுல் மக்ரு ஸய்யிஉ இல்லா பிஅஹ்லி. சதி செய்யறது, இன்னும் ஒருவனுக்கு எதிராக சூழ்ச்சி செய்யறது, அந்த சதியும் அந்த சூழ்ச்சியும் யாரு செய்கிறார்களோ அவர்களை அது பாதிக்கும், அது அவர்களை அழித்துவிடும். கண்ணியமானவர்களே, சமூத் கோத்திரத்தினர்கள் ஹிஜாஸுக்கும் ஷாமுக்கும் இடையிலே வாழ்ந்தவர்கள். அந்த காலத்தில் 9 பேர்கள், சமூத் கோத்திரத்திலே 9 பேர்கள் அல்லாஹ் குர்ஆனில் அந்த 9 பேர்களையும் அல்லாஹ் பேசியிருக்கிறார். وَكَانَ فِي الْمَدِينَةِ 9 رَهْطٍ يُفْسِدُونَ فِي الْأَرْضِ وَلَا يُصْلِحُونَ. 9 குழப்பக்காரர்கள். அந்த காலத்திலே வாழ்ந்தவர்கள் எல்லோரும் குழப்பக்காரர்கள். அல்லாஹ் குறிப்பாக 9 பேரை சொல்றான். சமூகத்தை குழப்பக்கூடியவங்க, ஊரை குழப்பக்கூடியவங்க, நலவுகள் செய்ய மாட்டாங்க, சதி செஞ்சு சூழ்ச்சி செஞ்சு திட்டம் செஞ்சு நல்ல விஷயங்களை தடுக்கக்கூடியவங்களாக இருந்தாங்க, சதிக்காரர்களாக இருந்தாங்க, சூழ்ச்சிக்காரர்களாக இருந்தாங்க. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய கட்டளை வருது. சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு, அந்த காலத்துல சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹ் அத்தாட்சியாக கொடுத்த ஒட்டகத்தை அந்த மக்கள் அறுத்தாங்க. அல்லாஹ்வுடைய படைப்பு நாக்கத்துல்லாஹ், அல்லாஹ்வுடைய ஒட்டகம் என்று சொல்லப்பட்ட அந்த அத்தாட்சியை அழித்து விட்டார்கள், அறுத்து விட்டார்கள். இப்ப அல்லாஹ் சொன்னா, 3 நாளைக்கு பின்னால சமூத் கோத்திரம் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை பார்த்து சொல்றான், சாலிஹே உங்களோட கோத்திரம் சமூது கோத்திரத்துக்கு 3 நாள் டைம், 3 நாளைக்கு பின்னால அவங்க அழிக்கப்பட்டுடுவாங்க. குர்ஆன் பேசுது இந்த சம்பவத்தை. தமத்தஉ ஃபீ தாரிக்கும் 3 அய்யாம். சமூத் வாசிகளே, 3 நாட்கள் நிம்மதியாக வாழுங்கள், நினைத்ததை சாப்பிடுங்கள், நினைத்த பிரகாரம் வாழுங்கள். 3 நாளுக்கு பின்னால் நீங்கள் அழிக்கப்படுவீர்கள். அழிவை எல்லாம் குறித்து விட்டான். இப்போது அந்த காலத்துல அந்த ஊர்ல இருந்து 9 குழப்பக்காரர்கள், அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, அந்த ஊர்ல இருந்து 9 குழப்பக்காரர்கள் என்ன செய்யறாங்க, நாங்க அழியறதுக்கு முன்னால எங்கட சமூக கோத்திரத்தினர்கள் அழிக்கப்படுறதுக்கு முன்னால நாங்க என்ன செய்வோம், நாங்க சாலிஹ அழிச்சிடுவோம் திட்டம் தீட்டுறாங்க. தகாஸமு பில்லாஹ் லனுபய்யிதன்னஹு வஅஹ்லஹு. நாங்க சாலிஹையும் சாலிஹுடைய மனைவியையும் நாங்க கொலை செய்வோம். இரவுல போய் அவங்களுடைய வீட்டுக்குள்ளால போய் ரகசியமாக போய் சாலிஹுடைய ஒட்டகத்தை அறுத்ததை போல சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களையும் அவங்களோட மனைவியும் நாங்க அறுப்போம். சதி செய்யறாங்க, சூழ்ச்சி செய்யறாங்க. ஒரு குகைக்குள்ளால் இருந்து கொண்டு யாருக்கும் தெரியா, ஊர் மக்களுக்கு தெரியா, யாருக்கும் தெரியாம நாங்க 9 பேரும் மசூரா பண்ணி திட்டமிட்டு சாலிஹையும் மனைவியையும் கொலை செய்யும். குர்ஆன் பேசுது, இந்த சதி திட்டத்தை குர்ஆன் பேசுது. அதுக்கு பின்னால சாலிஹுடைய குடும்பம், சாலிஹுடைய உறவினர்கள் இந்த சாலிஹை யாரு கொண்டது, யாரு கொலைகாரன் என்று விசாரிக்கும் போது நாங்க சொல்வோம்,
மா ஷஹீதுனா மஹ்லிகாஹ். சாலிஹ் கொலை செய்யப்பட்டது நாங்க காணல, எங்களுக்கு தெரியா. அவரை யாரு கொண்டது, எப்ப கொலை செய்யப்பட்டாரு என்று எங்களுக்கு தெரியாது நாங்க சொல்லுவோம். நாங்க உண்மைதான் சொல்றோம், நாங்க காணல. ரகசியமாக ஒரு நபிய கொலை செய்யறதுக்கு சதி செய்யறாங்க, திட்டம் தீட்டுறாங்க. அல்லாஹ்வுடைய நபியாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றாங்க. அதுக்கு அடுத்த ஆயத்துல சொல்றாங்க, வமகரு மக்ரன் வமகர்னா மக்ரன் வஹும் லா யஷ்உரூன். அவங்களும் சதி செஞ்சாங்க, அவங்களும் சூழ்ச்சி செஞ்சாங்க, நாங்களும் அவங்களுக்கு எதிராக சூழ்ச்சி செஞ்சோம். மற்றவர்களுக்கு சூழ்ச்சி செய்யக்கூடியவர்கள், சதி செய்யக்கூடியவர்கள், மற்றவர்களை விழித்தாட்டுவதற்காக திட்டம் தீட்டக்கூடியவர்கள் உலகத்தில் எழுந்தவர்களாக கிடையாது, அழிந்திருக்கிறார்கள். பல சம்பவங்களை குர்ஆன் பேசுகிறது. அல்லாஹ் சொல்றான், வமகரு மக்ரா, சாலிஹை அழிக்க வேண்டும், கொலை செய்ய வேண்டும் என்று இருட்டிலே, இரவு நேரத்திலே ஒரு குகைக்குள்ளால் சென்று ஆலோசனை செய்தார்கள், பேச்சுவார்த்தை நடாத்தினார்கள், திட்டம் தீட்டினார்கள். அவர்கள் உணராத விதத்தில், அறியாத விதத்தில், அவர்களால் புரிந்து கொள்ள முடியாத விதத்தில் நாம் அவர்களுக்கு எதிராக திட்டம் தீட்டினோம். அல்லாஹ் என்ன செஞ்சா, அல்லாஹ்வுடைய ஒரு படைப்பு, ஒரு மலையில் இருக்கக்கூடிய ஒரு கல்லு, அந்த கல்லுக்கு அல்லாஹ் கட்டளை இடுறான், அந்த கல்லு உருண்டு வருது. எந்த குகைக்குள்ளால் 9 பேர்களும் நபி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தீர்த்து கட்ட வேண்டும் என்பதற்காக சதி செய்தார்களோ, அந்த சதிக்காரர்கள் இருந்த அந்த குகையுடைய வாசலை அந்த கல்லு வந்து அடைத்து விடுகிறது. வெளியே வர முடியாமல் 9 பேர்களும் அந்த குகைக்குள்ளால் சக்தி மடிந்தார்கள். மற்றவனுக்கு குழி வெட்டுறீங்களா, அந்த குழியில நீங்க தான் விழுவீங்க. மற்றவனுக்கு நீங்க சதி செய்றீங்களா, அந்த சதியில நீங்க தான் பாதிக்கப்படுவீங்க. ஒரு சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ரகசியமாக இரவோடு இரவாக கொலை செய்ய வேண்டும் என்று இருட்டிலே, குகையிலே திட்டம் தீட்டியவர்களை அல்லாஹ் அதே குகையில் வைத்து அவர்களை அழித்து விட்டான். அல்லாஹ் சொல்றான், முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீங்கள் பாருங்கள், சூழ்ச்சிக்காரர்களுடைய முடிவு என்ன என்பதை பாருங்கள். சூழ்ச்சி செய்யக்கூடியவங்க எப்படி அழிஞ்சாங்க, அவங்க தோண்டின குழியில எப்படி விழுந்தாங்க என்பதை நீங்கள் பாருங்கள் என்று முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆறுதலாக, நபியே உங்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்யக்கூடியவர்களை நீங்கள் கணக்கெடுக்க வேண்டாம், பொறுமையாக இருங்கள், தக்வாவோடு இருங்கள், துஆ செய்யுங்கள், உபகாரம் செய்யுங்கள், உங்களை நாங்கள் பாதுகாப்போம் என்பதை அல்லாஹ் ஆறுதலாக, இவர்களுடைய முடிவை நீங்கள் பார்த்து பாடம் பெறுங்கள் என்று குர்ஆனிலே அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். இனிமான அல்லாஹ்வுடைய அடியார்களே, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா கூறக்கூடிய சம்பவங்களிலே மிக அழகான சம்பவம் என்று அல்லாஹ் தெரிவு செய்து குர்ஆனில் குறிப்பிடக்கூடிய ஒரு சம்பவம் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவம். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சிறுபிராயம் தொடக்கம் அவருடைய சக்கராத் வரைக்கும் குர்ஆனில் பேசப்பட்டிருக்கிறது, ஒரே சூறாவில். இனிமானவர்களே, சூழ்ச்சிக்காரர்களுக்கு, சதி செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு படிப்பினையாக, உதாரணமாக அல்லாஹ் 10 சகோதரர்கள், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மொத்தமாக 11 சகோதரர்கள், அதில் ஒரு சகோதரர் புன்யாமீன் எந்த ஒரு திட்டத்திலும் சூழ்ச்சியிலும் அவர் சம்பந்தப்படவில்லை. அவரை தவிர 10 நானாமாறுகள் தம்பிக்கு செஞ்ச துரோகம், தம்பிக்கு எதிராக செஞ்ச சூழ்ச்சி, தம்பிக்கு எதிராக செஞ்ச சதி என்ன, அதனுடைய முடிவு என்ன என்பதை அல்லாஹ் குர்ஆனிலே பேசியிருக்கிறார். وَمَا كُنْتَ لَدَيْهِمْ إِذْ أَجْمَعُوا أَمْرَهُمْ وَهُمْ يَمْكُرُونَ. அல்லாஹ் சொல்றான், யூசுப் உங்களுடைய நானாமார் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் நபியுடைய பிள்ளைகள், உங்களுடைய நானாமார் உங்களை அழிக்கணும், உங்களை கொல்லணும், உங்களை நாசமாக்கணும் என்றதுக்காக அவங்க உங்களுக்கு எதிராக சதி செஞ்சாங்க. வஹும் யம்குரூன்,
மக்கள் செஞ்சாங்க, சதி செஞ்சாங்க, சூழ்ச்சி செஞ்சாங்க. அது உங்களுக்கு தெரியாது. அல்லாஹ் சொல்லி கொடுக்கிறான், உன்ன நானாமார்கள் துரோகிகள், உன்ன நானாமார்கள் சூழ்ச்சி செய்யக்கூடியவர்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தின் மீது கொண்ட பொறாமையின் காரணத்தினால், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வளர்ச்சி தாங்க முடியாத காரணத்தினால், எதிர்காலத்தில் ஒரு நபியாக அனுப்பப்படுவார்கள் என்ற பொறாமையின் காரணத்தினால், தன்னுடைய தந்தைக்கு கிடைத்த, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கிடைத்த அந்த 10 சகோதரர்கள், பிள்ளைகள், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சகோதரர்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொலை செய்வதற்கு திட்டம் தீட்டினார்கள். பெரிய திட்டம். அந்த சூராவுடைய ஆரம்பம் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய அழகை பேசவில்லை, அதற்கு மாறாக அந்த சகோதரர்கள் செய்த சதியைத்தான் பேசுகிறது, துரோகத்தை பேசுகிறது, சூழ்ச்சியை பேசுகிறது. அதை சொல்லித்தான் அல்லாஹ் அந்த சூறாவை ஆரம்பிக்கின்றான். கொல்ல வேண்டும் என்று திட்டம் தீட்டினார்கள், யூசுப்பை விழுத்தாட்ட வேண்டும் என்று தீட்டினார்கள், யூசுப்புக்கு எதிராக குழி தோண்டினார்கள். கண்ணியமானவர்களே, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் குடும்பத்தை விட்டு பிரிக்கப்பட்டார்கள், தூரமாக்கப்பட்டார்கள், அடிமையாக ஆக்கப்பட்டார்கள், விபச்சார குற்றத்துக்கு ஆளானார்கள், சிறைச்சாலைக்கு கைதியாக சென்று 7 வருடங்கள் சிறைச்சாலையில் கைதியாக வாழ்ந்தார்கள். இதுக்கு என்ன காரணம்? கூட பிறந்த சகோதரர்கள் செய்த சதி, கூட பிறந்த சகோதரர்கள் செய்த சூழ்ச்சி. கண்ணியமானவர்களே, ஆனா குர்ஆன் என்ன சொல்லுது? யாரு மற்றவங்களுக்கு சூழ்ச்சி செய்வார்களோ, சதி செய்வார்களோ, மற்றவர்களை விழித்தாட்ட வேண்டும் என்று சூழ்ச்சி செய்வார்களோ, திட்டம் தீட்டுவார்களோ, அவர்களே அந்த குழியில் விழுவார்கள். இது பழமொழி அல்ல, குர்ஆன் சொல்லுகின்ற கூற்று. தௌராத்திலும் சொல்லப்பட்டிருக்கு. அல்லாஹ் எப்படி ஆக்கினா? 10 பேரும் பைல்வான்கள், அழகானவர்கள், சக்தி உள்ளவர்கள், பலசாலிகள். நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிள்ளைகள், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்துடைய பேர பிள்ளைகள், நபிமாருக்கு கிடைத்த பிள்ளைகள் தான். சூழ்ச்சி செஞ்சாங்க, இன்னும் மொத்தனை விழுத்தாற்றத்துக்கு முயற்சி செஞ்சாங்க, இன்னும் மொத்தனை கீழே விழுத்தாற்றத்துக்கு ட்ரை பண்ணினாங்க, முயற்சித்தாங்க. முடிவு என்ன? கண்ணியமானவர்களே, சிறைச்சாலையிலிருந்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வாராங்க. எகிப்து அந்த காலத்தில் இருந்த மிக சிறந்த ஒரு நாடு, பெரிய பரப்பை கொண்ட ஒரு நாடு. அந்த நாட்டுடைய விவசாய, நீர்வள, பொருளாதார அமைச்சராக நியமிக்கப்படுறாங்க. சூழ்ச்சி செய்யப்பட்ட யூசுப்பை அல்லாஹ் உயர்த்தி விட்டான், நபியாக, ரசூலாக. அதே நேரத்திலே ஒரு அமைச்சராக அல்லாஹ் ஆக்கிவிட்டான். சூழ்ச்சி செய்த சூழ்ச்சிக்காரர்களை அல்லாஹ் கையேந்தக்கூடிய பிச்சைக்காரர்களாக, பலமாக வாழ்ந்தவர்கள், ஆரோக்கியமாக வாழ்ந்தவர்கள், நபியுடைய குடும்பத்திலே பிறந்து வாழ்ந்தவர்கள், உழைத்து வாழ்ந்தவர்கள், தொழில் செய்து வாழ்ந்தவர்கள், சக்தியோடு வாழ்ந்தவர்களை அல்லாஹ் கையேந்தக்கூடிய பிச்சைக்காரர்களாக அல்லாஹ் ஆக்கிவிட்டார். 10 பேரும் சேர்ந்து தோண்டின குழியில 10 பேரும் விழுந்துட்டாங்க. பஞ்சம் ஏற்படுது, வறுமை ஏற்படுது, குடும்ப சுமை, பொருளாதார நெருக்கடி. பலஸ்தீன்ல வாழக்கூடிய யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய 10 குழந்தைகளையும் அல்லாஹ் வறுமையை கொண்டு சோதித்தான், பஞ்சத்தை கொண்டு சோதித்தான், ஏழ்மையை கொண்டு சோதித்தான், வறுமை வறட்சியை கொண்டு சோதித்தான். இப்போது அவரை கேள்விப்படுது, எகிப்துடைய அமைச்சர் இருக்கிறாரு, எகிப்தில் ஒரு அமைச்சர் இருக்கிறாரு, விவசாய அமைச்சர், பொருளாதார அமைச்சர், நீர்வளத்துடைய அமைச்சர் இருக்கிறாரு. அவர் யாரு உதவி கேட்டாலும் அவங்களுக்கு உதவி செய்வாரு. 7 ஆண்டு சொல்ல மாட்டார். பலஸ்தீன்ல இருந்து எகிப்துக்கு வராங்க. குர்ஆன் பேசுது, فلما دخلوا عليه قالوا يا ايها العزيز என்று சொன்னாங்க. அவங்களுக்கு தெரியாது நாங்க வீசின, நாங்க குழி தோண்டின யூசுப் தான் என்று அவங்களுக்கு தெரியாது. வந்து சொன்னாங்க யா அய்யுஹல் அஸீஸ். அந்த காலத்துல அமைச்சர்மார்களுக்கு, கண்ணியமானவங்களுக்கு பாவிக்கிற வார்த்தை அல்லாஹ்வுடைய திருநாமம் அஸீஸ். அஸீஸ் என்பது அல்லாஹ்வுடைய திருநாமம். அமைச்சர்மார்களுக்கு, கண்ணியமானவர்களுக்கு பாவிக்கப்பட்ட வார்த்தை. சொன்னாங்க யா அய்யுஹல் அஸீஸ், கண்ணியமான அமைச்சரே. அடிமையாக இருந்தவர், கைதியாக இருந்தவர், விபச்சார குற்றத்துக்கு ஆளானவர்,
அல்லாஹ் எப்படி ஆக்கினான்? குழி தோண்டினவர்களே சொல்றாங்க, அய்யுல் அஸீஸ், கண்ணியமான அமைச்சரே, மஸ்ஸனா வ அஹ்லனா துர், எங்களுக்கும் எங்களோட ஃபேமிலி, எங்களோட மனைவிமார், எங்களோட பிள்ளைகளுக்கு வறுமை ஏற்பட்டது, பஞ்சம் ஏற்பட்டது, தின்றதுக்கும் வழி இல்லை. 10 பேர் உழைச்சி சாப்பிடுறதுக்கு கை இருக்குது, நடக்கிறதுக்கு கால் இருக்குது, சூழ்ச்சி செய்யறதுக்கு, திட்டம் தீட்டுறதுக்கு மூளை இருக்குது, அறிவு இருக்குது, எல்லாத்தையும் அல்லாஹ் கொடுத்தா. சூழ்ச்சி செஞ்ச காரணத்தினால, குழி தோண்டின காரணத்தினால அந்த குழியில அவர் தான் விடுவோம். அது நபிமார்களுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி. சிறந்த நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய குழந்தை இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம். அந்த இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்துடைய குழந்தை தான் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய குழந்தைகள் தான் இந்த 10 பேர்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தையும் சேர்த்து புன்யாமீனையும் சேர்த்து 12 பேர்கள். நபிமார்களுடைய பிள்ளைகள் தம்மோடு பிறந்த ஒரு சகோதரனுக்கு எதிராக சின்ன வயசுல 6 வயசு, பெரிய ஆள் இல்ல, வியாபாரம் செய்யக்கொள்ள நானாவை விழுத்தாற்றத்துக்கு அல்லது பார்ட்னரை விழுத்தாற்றத்துக்கு அல்லது பக்கத்து கடைக்காரனை விழுத்தாற்றத்துக்கு சரி செய்யல. 6 வயசு கொடியன வீட்டை விட்டு திரட்டுறதுக்கு. 6 வயசு குழந்தைக்கு நீ சதி செஞ்சாலும் அந்த சதியில நீ மாட்டுவாய். 6 வயசு குழந்தைக்கு நீ திட்டம் தீட்டி சூழ்ச்சி செஞ்சாலும் அந்த குழியில நீதான் விழுவாய். குர்ஆன் சொல்லுது. சின்ன வயசுல அதுக்கு நாள் தௌபாவும் செஞ்சுட்டாங்க. ஆனா அல்லாஹ் விடல, உலகத்துல சோதிச்சான். ஒரு பாடத்தை அல்லாஹ் படிச்சுட்டாரான். சாப்பிடுறதுக்கும் வழி இல்ல, கொஞ்சம் காசு கொண்டிருக்கிறோம், கொஞ்சம் காசு இருக்குது கையில, செல்லுபடியாகாத நாணயம், பிலஸ்தீனுடைய நாணயம், பழைய காசு, கொஞ்சம் காசு நாங்க எடுத்து வந்திருக்கிறோம், கொஞ்சம் நைக்குது, 1 ரூபா 2 ரூபாய்க்குது, இதை நீங்க எடுத்துட்டு கையில் கொஞ்சம் காசு எடுத்துட்டு நிறைய அரிசி தாங்க, கொஞ்சம் காசு எடுத்துட்டு நிறைய பருப்பு தாங்க, கொஞ்சம் காசு எடுத்துட்டு கொஞ்சம் நெல்லு தாங்க, கோதுமை தாங்க, பிச்சை எடுக்கிறாங்க. காசுக்கும் தாங்க, அது இல்லாம நீங்க விரும்பி கொஞ்சம் எங்களுக்கு சதக்கா தாங்க. சதக்கா செய்யக்கூடியவங்களுக்கு அல்லாஹ் நற்கூலி அளிப்பான், அவங்களை அல்லாஹ் உயர்த்துவான், கண்ணியப்படுத்துவான். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு முன்னால தர்கீப் செஞ்சு அவங்களுக்கு ஆசை ஊட்டி, அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான், எங்களுக்கு உதவி செய்யுங்க. இப்பதான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, ஹல் அலிம்தும் மா ஃபஅல்தும் பி யூசுஃப வ அஹீஹி இத அன்தும் ஜாஹிலூன். ஒரு காலத்துல 40 வருஷத்துக்கு முன்னால யூசுஃபுக்கும் யூசுஃபுடைய சகோதரன் புன்யாமீனுக்கும் நீங்க செஞ்ச துரோகம், நீங்க செஞ்ச சூழ்ச்சி உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? இப்ப அவங்க விளங்கி கொள்றாங்க, நாங்க சந்திச்சு பேசுறது, நாங்க குழி தோண்டின, நாங்க தூக்கி வீசின, நாங்க கிணத்துல பாலடைஞ்ச கிணத்துல வீசிட்டு வந்த யூசுப் தான். யூசுப் கேக்குறாங்க, நீங்களா யூசுப், நீங்களா யூசுப்? சொன்னாங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம், قال انا يوسف وهذا اخي, நான் யூசுப், இது ஏண்ட சகோதரன் புன்யாமீன். உங்களோட உம்மா வேற, எங்க 2 பேரோட உம்மா வேற, அதனாலதான் உங்களுக்கு போறாங்க. பாப்பா உண்டு, ஏண்டை புன்யாமீன் உம்மா உண்டு. நான் யூசுப், இது ஏண்ட சகோதரன். அது மன்னல்லாஹு அலைஹி. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் உதவி செய்யறதுக்கு முன்னால, காசு கொடுக்கறதுக்கு முன்னால, அரசை கொடுக்கறதுக்கு முன்னால, பிச்சை போடுறதுக்கு முன்னால என்ன சொன்னாங்க? அது மன்னல்லாஹு அலைஹி. அல்லாஹ் எங்களுக்கு நிறைய உபகாரம் செஞ்சிட்டார், எனக்கு மட்டுமல்ல என் தம்பிக்கும் சேர்த்து. எங்களை விழுத்தாட்ட பாத்தீங்க, என்னைய குழியில போட பாத்தீங்க, ஆனா மன்னல்லாஹு அலைஹி, அந்த குழியில நீங்க விழுந்துட்டீங்க, அல்லாஹ் எனக்கு உபகாரம் செஞ்சிட்டான். எங்களுக்கு அல்லாஹ் உபகாரம் செஞ்சிட்டான். அதுக்கு 2 காரணத்தை சொன்னாங்க. சதிக்காரர்கள்ட சதியை விட்டு பாதுகாக்கக்கூடிய 3 விடயங்களை குர்ஆன் பேசிருக்கு. 4 விடயங்கள். சதிக்காரர்கள் என்ன சதி செஞ்சார்கள்? எங்களோட பார்ட்னர் ஆகிக்கலாம், எங்களோட மனைவியாவும் வைக்கலாம், பக்கத்து வீட்டுக்காரனாவும் வைக்கலாம், எங்களோட கூட பிறந்த சகோதரனாவும் வைக்கலாம். இதுக்கெல்லாம் உதாரணம் குர்ஆன்ல இருக்குது. கண்ணியமானவர்களே, சொன்னாங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம், இன்னஹு மய்யத்தகி வ யஸ்பிர் ஃபஇன்னல்லாஹ லா யுضيع அஜ்ர அல் முஹ்சினீன். 3 விஷயத்தை சொன்னாங்க இந்த இடத்துல. இன்னொரு இடத்துல துஆ வருது. 4 விஷயங்கள். யாரு தக்வாவோடு வாழ்வார்களோ, அல்லாஹ் என்னை பாதுகாப்பான், அல்லாஹ் என்னை படைத்தான், அல்லாஹ் உலகத்தில் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு தரத்தில் வாழ வைத்திருக்கிறான் என்ற நம்பிக்கையோடு, தக்வாவோடு பொறாமைப்படாமல், இன்னொருவனுடைய முன்னேற்றத்தை கண்டு எறியாமல் தக்வாவோடு யார் வாழ்வார்களோ. 2வது வயஸ்பிர்,
மற்றவர்களுடைய விமர்சனங்கள், மற்றவர்களுடைய கருத்துக்கள், மற்றவர்கள் பேசக்கூடிய குத்தி பேசக்கூடிய வார்த்தைகளை கேட்டு ஆவேசப்படாம அவசரப்படாம பொறுமையாக இருப்பாங்களோ, நான் 40 வருஷம் பொறுத்ததை போல, சிறைச்சாலையில் பொறுத்ததை போல, விபச்சார குற்றத்துக்கு ஆளான நேரத்தில் பொறுத்ததை போல, அடிமையாக ஆக்கப்பட்ட நேரத்தில் நான் பொறுத்ததை போல, யார் தக்குவாவோடும் பொறுமையோடும் மற்றவர்களுக்கு உபகாரம் செய்து இருப்பதை கொடுத்து மற்றவர்களையும் வாழ வைக்கக்கூடியவர்களாக உபகாரம் செய்து வாழ்வார்களோ அப்படியானவர்களை அல்லாஹ் வீணாக்க மாட்டான். சதிக்காரர்களுடைய சதியிலே அல்லாஹ் அவர்களை மாற்றிவிட மாட்டான். குழி தோண்டக்கூடியவர்களுடைய குழியிலே அல்லாஹ் அவர்களை விழுத்தாட்ட மாட்டான். பொறுமை இருக்கிறது, தக்குவா இருக்கிறது, உபகாரம் இருக்கிறது. இந்த மூணும் சதிக்காரர்களுடைய சதியை விட்டும் சூழ்ச்சி செய்யக்கூடியவங்களுடைய சூழ்ச்சியை விட்டும் எங்களை பாதுகாக்கும். 4வது துஆ. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துஆ செஞ்சாங்க. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் கியானா ஃபைன்னஹா பிஸத்தில் பிஸானா. யா அல்லாஹ், இன்னும் ஒருவனுக்கு சதி செய்யறதை விட்டு என்ன பாதுகாத்து, இன்னும் மொத்தான விழுத்தாட்டத்துக்காக குழி தோன்றதை விட்டு என்ன பாதுகாத்து. உள்ளத்தில் இருக்கக்கூடிய பாவங்களில் மிக மோசமான பாவம் இன்னும் ஒருவனை விழுத்தாட்டுவதற்காக, இன்னும் ஒருவனை இழிவுபடுத்துவதற்காக, இன்னும் ஒருவனை தூரமாக்குவதற்காக, இன்னும் ஒருவரை நஷ்டவாளியாக ஆக்குவதற்காக செய்யப்படுகின்ற சதி. அவங்க சொன்னாங்க மனிதன் உள்ளத்துல நிறைய கெட்ட தன்மை இருக்குது, பொறாமை இருக்குது, பேராசை இருக்குது, மோசமான தன்மை நிறைய இருக்குது. நபி அவங்க சொன்னாங்க ஆக மோசமான தன்மை என்னன்னா இன்னும் ஒருத்தனுக்காக வேண்டி அவனோட முன்னால சிரிச்சு பேசுறது, அவனை கண்டா எழும்புறது, அவனை பாராட்டுறது, ஆனா உள்ளத்தில் ஒரு வெறி, அவன் விழுந்துடணும், அவனை விழுத்தாட்டணும். இது ஆக மோசமான விஷயம். அவங்க அல்லாஹ் இடத்துல பாதுகாப்பு தேடினாங்க. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக. நாங்க எல்லாரும் ஓத வேண்டிய துஆ. சிரிப்பவர்கள் எல்லோரும் எங்களை நேசிக்கக்கூடியவர்களே அல்ல, எங்களை கண்டு எழுப்பக்கூடியவர்கள் எல்லோரும் எங்களுடைய வளர்ச்சியை கண்டு சந்தோஷப்படக்கூடியவர்கள் அல்ல, எங்களை பாராட்டக்கூடிய எல்லோரும் எங்களை உயர்த்தக்கூடியவர்கள் அல்ல என்பதை நபி அவங்க உணர்த்தினாங்க. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் கலீலின் மாக்கிர். யா அல்லாஹ், சூழ்ச்சி செய்யக்கூடிய, என்ன சூழ்ச்சி விளங்காது, அது உள்ளத்தால செய்யக்கூடிய ஒன்று, மறைந்திருந்து செய்யக்கூடிய ஒன்று. சொன்னாங்க நபி அவங்க துஆ கேட்டாங்க. யா அல்லாஹ், இந்த துஆ தாவூத் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துஆ நபி அவங்க பாடமாக்கி ஓதினாங்க. யா அல்லாஹ், சூழ்ச்சி செய்யக்கூடிய நண்பனை விட்டும், நேசனை விட்டும், உயிர் நண்பனை விட்டும், வெளித்தோற்றத்தில் உயிர் நண்பன், இப்படியான சூழ்ச்சி செய்யக்கூடிய நண்பனை விட்டு என்ன பாதுகாக்கிறது. கண்ணியமானவர்களே, சொல்லி நபி அவங்க சொன்னாங்க ஐனுஹு தரானி. என் நண்பன் அவன் சூழ்ச்சி செய்யக்கூடியவன், அவன் பார்வை என் மேல படுது, அவன் என்ன பார்க்கிறான், ஆனா கல்புஹு யரானி. வெளிரங்கத்துல பார்வையால என்ன பார்க்கிறான், உள்ளத்தால எரிஞ்சு கொண்டிருக்கிறான். நான் எப்ப லுஸ்டாகணும், நான் எப்ப விழோனும், நான் எப்ப கேவலமாகணும், நான் எப்ப பிச்சைக்காரனாகணும் என்று உள்ளத்தால் எண்ணிக்கொண்டிருப்பான். இப்படியான நண்பனை விட்டு அல்லாஹ்விடத்தில் நீங்க பாதுகாப்பு தேடுங்க. உன்னிடத்தில் ஒரு நலவை கண்டா அந்த நலவை அவன் சொல்ல மாட்டான், உன்னை நல்ல விஷயத்தை சொல்ல மாட்டான். ஒரு மிஸ்டேக்க, ஒரு தவற, ஒரு தப்ப, ஒரு குறைய கண்டான் என்றா அது எல்லார்ட்டையும் சொல்லி திரிவான். இவன் தான் சதி செய்யக்கூடிய, மோசமான சூழ்ச்சி செய்யக்கூடிய நண்பன். இவனை விட்டு அல்லாஹ்விடத்துல நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ்விடத்துல பாதுகாப்பு தேடுகிறேன். கண்ணியமானவர்களே, சதி செய்யக்கூடியது, சதி என்பது, துரோகம் என்பது, மோசடி என்பது, இன்னும் ஒருவருக்காக எதிராக செய்யக்கூடிய சூழ்ச்சி என்பது எப்படி பெரும் பாவமோ அது போன்று இதுவும் ஒரு பெரும் பாவம், உள்ளத்தில் ஏற்படக்கூடிய ஒரு பெரும் பாவம். இதை விட்டு அல்லாஹ்விடத்தில் நாங்கள் பாதுகாப்பு தேடுவோம். மற்றவர்களுக்கும் நாம் சதி செய்யாமல் அல்லது மற்றவர்களுடைய சதியிலே நாங்கள் மாட்டிக்கொள்ளாமல் இருப்பதற்கும் அல்லாஹ்விடத்தில் நாங்கள் பாதுகாப்பு தேட வேண்டும். எனவே குர்ஆன் சொல்வதை போன்று யார் மற்றவர்களுக்கு எதிராக சதி செய்வார்களோ அதே சதியிலே அவர்கள் மாட்டிக்கொள்வார்கள் என்று குர்ஆன் குறிப்பிட்டிருக்கிறது. குர்ஆன் சொல்லக்கூடிய இந்த சட்டத்தை, இந்த கருத்தை, இந்த தத்துவத்தை என்னுடைய வாழ்க்கையிலே நாங்கள் முன்னிறுத்தி செயல்படுவோம். வல்லநாயன் அல்லாஹு தஆலா சதிக்காரர்களுடைய சதிகளை
சூழ்ச்சிகளை விட்டும் சூழ்ச்சிக்காரர்களுடைய சூழ்ச்சிகளை விட்டும் எங்களையும் எங்களுடைய குடும்பத்தினர்களையும் எங்களுடைய தொழில் துறவுகளையும் எங்களுடைய பிள்ளை குட்டிகளையும் அல்லாஹு தஆலா பாதுகாத்தருவானாக. யார் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, யார் எங்களுடைய மாதா பிதாக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, யார் உள்ளத்தில் இருக்கக்கூடிய மோசமான பெரும்பாவங்களை விட்டும் எங்களுடைய உள்ளத்தில் ஏற்படக்கூடிய உணர்வுகளை நீ பரிசுத்தப்படுத்துவாயாக. ஈமானோடு வாழ்ந்து ஈமானுக்காக உழைத்து ஈமானோடு இந்த உலகத்தை விட்டு பெறுகின்ற சந்தர்ப்பத்தை நம் அனைவருக்கும் ஏற்படுத்தி தருவாயாக. வாஹர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.